கவிதைக்கு ஆயத்தப்படுத்திய அளவு இதற்குடைய ஆயத்துக்கு ஆயத்தப்படுத்துறது. ஆனால் என்னை இந்த கவிதை நன்றாக பெற்றெடுப்பதிலேயே நான் கொண்டு நான் தாய்மொழி சொல்ல வேண்டிய நிலையில் பாரதியார் பாடினார்களுக்காக சிறந்ததற்கு இல்லை. பாரதியார் தனது முடிகளை உணர்ந்திருக்கிறார், எளிமையாக்கி இருக்கிறார், தெளிவை தந்திருக்கிறார், சுதந்திரத்துக்காக பாடியிருக்கிறார், நாட்டுக்காக பாடியிருக்கிறார், நன்மைகளுக்காக பாடியிருக்கிறார், சமூக நீதி ஏற்பட பாடி. இந்த இளங்கவியை புத்தகத்தை தந்தபோது நான் ஒரு சின்ன எண்ணம் கொண்டேன். என்னென்றால், நான் ஜாப்லக்கடம் அணியக்கடம் என்று படித்திருக்கிறேன். இவருடைய கவிதை உருவாகி அற்புதமாய் இருக்குமோ என்று நினைத்தேன். ஆனால் எங்களுக்கு ஒரு காலத்தில் தேவை இருக்கிறது. அந்த தேவை என்ன என்றால், நீங்கள் எல்லாத்தையும் ஈழத் தமிழர் ஒரு காலத்தில் ஏற்ற இலக்கண இலக்கியங்கள் செய்தார். ஆனால் 1990ஆம் ஆண்டிலிருந்து 2000ஆம் ஆண்டு வரை எவரும் பதிவு செய்யாத விடயங்களை இவர் தன் கவிதையிலே பதிவு செய்திருக்கின்றார். இது இன்று நாங்கள் யோசிக்கும் பொழுது சாதாரண விடயம் போல் தெரிந்தாலும் கூட தீர்க்க தரிசனமுள்ள எவரும் இதை மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏனென்றால் இந்த கவிதையை இந்து வாசித்தால் என்ன, எழுந்து வாசித்தால் என்ன, இந்த கவிதையிலே வருகின்ற விடயங்கள் எல்லாம் நான் பசுமன் தாண்டி நான் இருந்து வருகிறேன். ஆருடைய மகிழ எண்ணத்திலையும் சிந்தனையை ஏற்படுத்தி முடிவு காண செய்யும். இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த என்னுடைய இலங்கை வரலாற்றுக்கு கல்வெட்டுகள் இலக்கிய ஆதாரங்கள் தேடப்படுகின்றன. அப்படி பார்க்கும் பொழுது மகாவம்சம் முக்கிய இடத்தை பெறுகின்றது. ஆனால் பின்னால் வந்தவர்கள் மாவம்சத்தினுடைய நல்ல விடயங்களை மறைத்து ஒரு இலக்குவசமான புத்தகம் ஆகிவிட்டார். ஏனென்றால் எல்லாரும் அந்த காலத்தில் அவர் எவ்வாறு எல்லாருக்கும் நீதி செய்தார் என்ற விடயம் புலப்படுத்தப்படவில்லை. அகத்தை புலப்படுத்தியிருந்தால் அறிஞராக இந்த திருக்குறள் முன்னருடைய அவியை வாசிக்கும்போது நானே வாசித்துக் கொண்டு போய் ஒரு சாதாரணமான மேலாம் இருக்கிறேன். இரண்டாவது வாசனை எனக்கு அரவாசம் வாசித்தன. அப்பொழுது பல்வேறு உட்கள் விளங்கி இன்று கவிதை என்றால் என்ன என்பதற்கு பல்வேறு பல விவரணங்களை கொடுத்துள்ளார். நண்பர் அவங்க கூட, தம்பி அவங்க கூட இன்றைக்கு இந்த வட சொல்லுகளோ அல்லது இந்த புத்தி சொற்களோ தொடக்கூடாது என்று தனக்கு அவள விருப்பம் என்று சொல்லியிருந்தார். நான் ஞாபகம் படித்தால் என்ன, அணிலக்கணம் படித்தால் என்ன என்ற அடிமன நெஞ்சிலே எந்த சொல்லு கவிதைக்கு ஈர்ப்பை கொடுக்குமோ அந்த சொல்லை கட்டாயம் தான் போடணும். அது போடாவிட்டால் அந்த கவிதை அந்த உயிர்ப்பு வராது. ஏனென்றால் தம்பி திருப்பரங்குன்றம் எழுதின கவிதையில கூறப்பட்ட பொருட்களிலே இலங்கையில் அந்தந்த காலங்களில் நடந்த விடயங்களை அந்த காலத்துக்கு அண்மையிலே உடனேயே எழுதியிருக்கிறார். எழுதியிருக்கிற ஷெல் என்பதற்கோ சூப்பர்சோனிக் விமானம் என்பதற்கோ கலிபர் ரோக் என்பதற்கோ அவர் தமிழர் தேடியிருந்தால் அந்த விடயம் அங்க மாசுபட்டிருக்கும் அல்லது விளங்காமல் இருக்கும் அல்லது காலப்போக்கில் மறைந்தே இருக்கும். ஏனென்றால் மொழி வளர்ச்சியில அது
கட்டாயம் வரத்தான் செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட ஒரு எண்ணம் வேணும். வரும் இந்த மாதிரி இருந்தால் என்ன இலக்கணம் படுத்துகிறீர்கள், மரபிலக்கணம் படுத்துகிறது என்ன மாறி கேட்கிறேன். நான் மரபிலக்கணம் மட்டுமல்ல, காலத்தால் பழையன கடுதலும் புதியன கூடுதலும் வலுவல கால வகையினாலே நான் 101 பழைய விஷயங்களை விடுவது, புதுசு வந்தால் ஏற்றிக்கொள்வதும் காலத்தின் போகம். அதனால நாங்கள் ஒன்று உயிர்ப்பு தருமாக இருந்தால் அந்த கொள்கையை ஏற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில தம்பி திருப்பரங்குன்றனுடைய கவிதையை பார்க்கும் பொழுது உண்மையில 90ஆம் ஆண்டிலிருந்து 2000ஆம் ஆண்டு வரை நடந்த நிகழ்ச்சிகளை ஆவணப்படுத்தி அதற்கு உயிர்ப்பை தந்திருக்கிறார். என்ன ஒரு விதமாக நீங்கள் கேட்கலாம், இவர் ஜாப்லக்கணம் அணியிலக்கணம் படிப்பிக்கிறாரோ இல்லதுக்கு புரியல. நிச்சயமாக சொல்றேன், ஜாப்லக்கணத்துல நல்ல ரமணம் எல்லாம் வந்திருக்கிறார். அணியிலக்கணம் அத்தனை படம் மொழி வளர்ச்சியில இந்த அணியிலக்கணம் படிப்பிக்கும் பொழுது நிச்சயமாக அதில் கூறப்பட்டுள்ள அணிகள் எல்லாம் காந்தி தரிசனம் போன்ற இடங்களில் எடுக்கப்பட்டபடியினால அது ஏற்படுகிறது. என்னிடம் கலந்துரையாடல் வகுப்பிலே படிக்கின்றவர்கள் உண்மையில் மரபிலக்கணம் நல்லா எழுதுவார்கள், யாப்லக்கணத்தில் சென்றவர்கள். இன்றைக்கு ஒருவர் சொன்னார், இந்த காலத்தில் நீங்கள் சொல்றீங்கள் தான் கருத்துக்களை சொல்லுவதற்கு சிறந்த வழி விருத்தப்பான். நான் விருத்தம் பண்ணி பார்த்தாதான் சொல்லக்கூடிய கருத்துலான்னு சொல்லலாம். மரபு கல்விய ஆக்கள் கஷ்டப்படுறது என்னென்றால், என்னென்ன நாங்கள் கருதுகிறோமோ அதை சொல்ல விடாமல் எதுகையின் மோனையும் அடியின் துணையும் தட போன்றன பெரிய கஷ்டத்தை தந்து. ஆனால் இந்த குறும்பாளைய இதுல எங்களுக்கு கொஞ்சம் கவிதையை வாஜோன்னு இந்த ஆசிரியப்பா இணைக்குறல் ஆசிரியப்பா. ஆனால் ஆரம்பத்தை தவிர மற்றதெல்லாம் இணை போட்டு வந்திருக்கின்றன. இது காலத்தின் வளர்ச்சி. நாங்கள் இலக்கணத்தில் பார்க்கல, இலக்கணம் உயர்வு, இலக்கணம் குறைந்தது, இலக்கணம் இல்லாதது என்று சொல்லலாம். இலக்கணம் உயர்வு 4 பா 5வது பாவே இருக்கிறது. அதாவது ஆசிரியப்பா, பெண்பா, கலிப்பா, 5 பா. அந்த மரண்பான் ஒன்று இருக்குது, அது இலக்கணமே இல்லை. அதே போல இந்த நிறுத்தப்பா எங்க வருது, இந்த 4 பாக்களே கிடையாது. காணிசை குறை திருத்தம் 3வது நிலை போட்டு இதை எல்லாரும் எழுதக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் தடைகள் பார்ப்பதில்லை. ஆக கொடையும் மோனையும் தான் பார்க்கின்றது. நான் அதை பேசுவேன் என்றால் உங்களுக்கு அனைவருக்கு அதனுடைய நான் அதை விட்டுட்டு என்னுடைய கலந்துரையாடல் வகுப்புல அதை நான் யோசிப்பேன். கவிதை என்றால் என்ன என்பதற்கு தம்பி நவோமின் சொன்னார், வேறு யாக்களையும் சொல்லிக்கணும். அந்த நான் எடுத்து பார்க்கிற கவிதை என்றால் என்ன என்றால், உலகத்தின் நூற்றநிலம் அல்லது தாங்க முடியாத நிலம் நன்னூல்ல இருக்கு. ஆக்கியோன் பேரே வழியே பெயர் காப்பே நுதலிய பொருளோடு கடைசியில 3 சேர்த்திருக்காங்க. 2 சேர்த்து காலன், காலம், களன். நான் இந்த 3 பேர் தான் இப்ப சொல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் காலம் எழுதப்பட்ட காலம் இது, திருப்பனை முன்னன் எழுதப்பட்ட காலம் இது. அனுபவம் தான் அறிவு என்று சொல்லப்படுவதனால தான் கட்டது, கேட்டது, அவலப்பட்டது, காண முடியாது உள்ள நிலைமையோட எடுக்கிற உலகத்துல எங்களுடைய தமிழ்ல பெரும் கவிஞரான கவிஞன் வைரம் சொல்லினார், கவிதைக்கு பொய்யலை எனக்கு அது ஏற்க முடியாது. ஏனென்றால் கவிதை பொய்யழகு என்று சொன்னது அவர் உபமைய உருவத்தை அணிகளுக்கும் சொல்றத கொஞ்சம் சாரா சொல்றதா. ஏனென்றால் இந்த கவிஞரை அலங்கரை என்று சொல்லப்பட்டுள்ளது.
அந்த ஆனால் கவிதை என்பது இவரிடம் ஏற்பட காரணமாயிருப்பது என்ன என்று பார்க்கிறோம். அவர் இந்த பாட்டு எழுதியிருக்கிறார், முல்லை புத்தத்தில் இருந்த முல்லை விழுந்து போச்சு, மரங்கள் எல்லாம் போயிட்டு, அதனால அதை வீட்டு சூடு. நான் அவர்கிட்ட கூட்டி அடிக்கடி போடுவேன், காரை இல்லை இருந்தால் காரை நான் படுத்தேன். அப்ப கோயிலுக்குள்ள முத்தத்துல மதியப்பந்தல் இருக்கிறது, அதுக்குள்ளே கதைக்கிறது இருக்கிறது. பக்கத்துல மரங்கள் செடிகள் எல்லாம் வளர்ந்திருந்த இயற்கையை நாட்டம். இவர் இந்த கவிதை எழுதிய அன்பநிலை, அபாநிலை, தகுதி நிலை என்று சொல்லப்படுகின்ற பொருளாதாரத்தின் நிலை, அந்த நிலைகள்ல இவற்றை வீடுதான் அங்கே காட்சி பொருளாக மைய பொருளாக இருக்கும். அகழிகள் கவிதையில மருதத்தின் பண்பு சண்முராஜா எழுதின கவிதையும் இவர் எழுதின அம்மா கவிதையும் வாசித்தேன். நான் அதுல ஜாப்பு அருமை, அவர் தன்னுடைய இளம்பயில பட்ட இன்பங்கள், அம்மாண்ட முந்தான செய்தியை பிடிச்சொண்டு ஓடுதல், அம்மா வந்தா ஜபரகமாக அவருடைய தங்கியிருந்தது என்றெல்லாம் அற்புதமாக சண்முகநாதன் சண்முகராஜா எழுத இவர்கள் சொல்லிட்டார். என்ன மாதிரி அம்மாவை அம்மாதி அவ்வளவுதான் செய்தியே, நீ சிரிக்க நான் சொன்னால் இவ்வளவு அம்மாவை சிரிக்க பண்ண, அம்மாவில் தங்க இருக்க தங்கி இருக்க ஆசைப்பட என்று கவிஞர்கள் 2 பேரும் 2 விதமாக பார்க்கிறார். கவிதை என்பது அவர்களுடைய உள்ளத்தின் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை மட்டுப்படுத்த முடியாது. இக்கருத்தையும் எவர் இதமாக நம்புகிறாரோ, உறுதியாக எழுதுகிறாரோ அதை சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் அங்கு என்னவோ மட்டுப்படுத்தப்பட்டு, அதனால் திருப்பரங்குன்ற கவிதையிலே தனித்துவம் திகழ்கிறது, அனுபவம் திகழ்கிறது. எங்களுடைய யாழ்ப்பாண வரலாறு துணிப்பொருளாக துணித்து காட்சி பொருளாக வருகிறது. என்ன ஒரு விவரணம்? கவிதை என்பது காட்சி. காட்சி என்றால் என்ன? போர்ட்ரைட் சொல்றாங்க. ஒரு கவியை வாய்ச்சோன்னு அந்த கவிதை சித்திரம் போல இருக்க. அதே கவிதை கமலாகாண்டில் கண்டதாம், கண்டல மயிலாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டவர் புலவினோங்க என்று மரதல்ல காட்சி. ஆனா இந்த கம்பி எழுதின கவிதையில விளக்காத 95ஆம் ஆண்டு அந்த இடப்பெயர்வு அதை நீங்கள் எல்லாரும் வாசிப்பார்களோ, வாசிக்க யாழ்ப்பாணம் அப்படி இருந்ததா, யாழ்ப்பாணம் இப்படியா இருந்தது, மக்கள் இப்படிப்பட்டார்களா, இது கற்பனையா நிஜமா என்று சொல்லு. நிஜத்தின் நிழல். ஏனென்றால் நிஜம் நிழல். நிஜம் என்றதும் நடந்ததான், நிழல் என்பது லண்டன்ல இருந்திருக்கிற அதே நிஜத்தை அவர் அன்னைக்கே இவர் யாழ்ப்பாணத்தில் எழுதியிருந்தால் இவருக்கு அந்த நிஜம் நிஜமா இருந்து சொல்லியிருந்தார். உண்மையில நாங்கள் பட்ட அனுபவங்கள் அதை சொல்ற ரீகேப்ஷன், சில அனுபவங்கள் ஐயா தன்னுடைய நாடகங்கள்ல அந்த கவிதைகளை சொல்லியிருக்கார். என்னென்றால் நாங்கள் எப்பவோ படித்தாலும் எப்பவோ விளங்கினாலும் அதில் ஏற்படுகின்ற பிரதிபலிப்பு கவிதைகளாக படிக்கப்படும். அந்த ரீதியில பார்க்க சில கவிதைகள் இவர் எழுதினது ஒரு பெரிய துடிப்பு எழுதியிருக்க, அந்த துடிப்பு அந்தந்த காலங்களில் எழுதப்பட்டது. அது ஒரு காலத்துல ஆவணமாக வரலாறாக எடுக்க ஆராய்ச்சியாளருக்கு மிகவும் உதவும். அவர் தருகின்ற காட்சிகள் எல்லாம் அற்புதமானவை. எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட அவரம் ஏற்பட்டதா? நான் சுபி அணியை பற்றி படிக்க போறோம். அந்த சுபி அணியில வருகின்ற சுபியை இந்த கற்கள் எல்லாம் காட்டுகிறேன். உதாரணமாக நான் ஒரு என்னுடைய கவிஞர் சோ பத்மநாதன், அவர் ஆங்கிலத்தின் நம்முடைய எழுதுவார். அவர் காதலை பற்றி கவிதை பாடல் பெற்றிருந்தார். இவர் காதலியை பற்றி சொல்வதற்காக காதலியின் நஞ்சை கண்டு களிப்புடன் முகை ஒன்று
காதலால் அலைக்கருத்தால் சங்கமம் அனைத்துக் கொண்டால் ஏழி குழந்தையும் வேங்கியே ஒதுங்கும் போதும் சொல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். உருவம் ஆங்கிலத்தில் ரெண்டே இருந்தது, சிமிலி மெட்டா. மெட்டா என்பதால் உருவகம். இவர் இதில் மட்டுமல்ல, பல இடங்களில் வெளியே நம்முடைய எல்லோருக்கும் விளங்கம் பண்ண முடியும். அடுத்தது இவர் தத்துவத்தை பற்றி எழுதியிருக்கிறார். தத்துவம் என்பது உண்மை. தத்துவம் தத்துண்டா நான் துவம் பண்ணாடி. அப்ப தத்துவம் என்பது எனக்கும் உனக்கும் ஏற்படுகின்ற அந்த செயற்பாடு இடைக்காட்டம் ஒரு உண்மையை வெளிப்படுத்தினால் அது தத்துவம். அந்த தத்துவத்தை இவர் சொன்ன சிலங்களை நாம் புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் நாங்கள் சொக்ரட்டீஸை படிக்கின்றோம். உன்னையே நீ அறிவாய், டு தை ஒன்செல்ஃப் பி ட்ரூ, நீ உனக்கு உண்மை உள்ளவனாக இரு. இதையோடு செய்தால் ஞானியாகலாம், தன்னை விளங்கலாம், மனிதவியல் அடையலாம், சமூக ஆரோக்கியம் உள்ளவனாக, சமூக நலன் உள்ளவனாக மாறலாம். 2 அடி எடுத்து வச்சிருக்கும். 2006ஆம் ஆண்டு என்றால் தத்துவம் உயர்நிலைப்பாடு எழுதியிருக்கிறார். தெய்வம் என்ற இதில் இருக்கிறார். தன்னிடத்தையே காத்து நிற்பவன் தன்னலம் மற்ற கடவுளாகிறான். அன்புடன் இதற்கு வேலை செய்பவன் அவனின் மீதிலே தெய்வமாகின்றான். தன்னினத்தையே காத்து நிற்பவன் தன்னல மற்ற கடவுளாகிறான். அதுக்கு நாங்கள் தமிழ் எழுத்து முறையிலே இருக்கு. நப்போல் வளையும் சொல்லு மிச்சம் குறைவு. நப்போல் வளையங்கள்ல நான் முன்னுக்கு இருந்து கொண்டு தன்னுடைய இளமுழு வரையும் காக்கின்றேன். அப்ப இந்த நாடும் முதல் தான் சொன்னதிலே இருந்தான் குழந்தை அறிவோ இன்னமோ தான் அன்புள்ள தன்னிடம் என்று அப்படிப்பட்டவன் கடவுள் தான். 2வது அன்புடன் எதற்கும் பணி செய்பவன். அன்பும் பணியும் வேண்டும் என்று அதனால நிச்சயமாக இது அவசியம். அடுத்தது மரபுகளில என்ன ஒன்று, உண்மையில நவமாசர்கள் ஒரு புதுக்கவிதையில விளங்கிட்டார். அவர் விஜயத்தின் கருத்து எனக்கு நல்லா தெரிவிக்கப்படும். இந்த மரபு கவிதை எழுதாக்கள் மரபு நல்லா தெரிஞ்சாதான் புதுக்கவிதை எழுதலாம். மரபு தெரியாம புதுக்கவிதை எழுத முடியாது. இந்த புதுக்கவிதைக்கும் மரபு கவிதைக்கும் நான் அறிந்த அளவில் என்ன வித்தியாசம் நான் கலக சொல்ல போவதில்லை. என்னென்றால் இந்த உலகம் வளர்ந்து கொண்டு போகுது. எங்களோட நீண்ட கட்டுரைகளை வாசிக்க நேரம் சுருக்கமான விடயத்தில் சொன்னால் அது மரபு கவிதையா புதுக்கவிதையா. மரபு கவிதைக்கு நிச்சயமாக ஓசை வைக்கும், எதுகமொழி இருக்கும். ஓசையே அது என்ன பாட்டு என்ன சுவை என்பதை காட்டும். நீங்கள் வெண்பாவை பார்க்கலாம், நலவெண்பா புள்ளைகளை அதே போன்று விருத்தப்பாவை வந்திருக்கிறார். ஓசையை கருத்தை காட்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு எங்களுடைய மரபு கருத்துத்தான் முக்கியமாகும் என்று சொல்ல காட்டுவதற்கு புதுக்கவிதை. அதை குடும்பாவில் இவர் தொட்டியிருக்க திருப்பரத்தினுடைய எண்ணம் மறுமலர்ச்சி அல்லது புதுமை அதை நாடி செல்கின்றார். ஓடி ஓடி உழைத்துத்தான் சோதி ஓய்ந்ததை அவனுடனே பாதி கோடி பணம் ஏற்று வென்ற உலவிளக்காம் அவன் மனைவி சூடி நின்றால் வேறொருவன் தாய். இது ஒரு காலத்துல என்னுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்த கருத்து. வெளிநாட்டுக்கு வந்து உழைச்சி போட்டு அவர் இங்க இருந்து ஓடி ஓடியா இருக்கிறார். அங்கே அவர் நல்லா உண்டு உடுத்து கழித்து உண்டு உடித்து கழித்த பிற்பாடு தேவையான முறை அப்ப இவரும் பிளவுட்டு அங்க அதையும் பார்க்க முடியாது. அதனால இந்த தம்பி அதை அற்புதமாக விளங்கி எழுதுறது மிகவும் நல்லது. ஏனென்றால் என்னுடைய காலம் கொடுத்து நான் படிப்பிக்க பாட கல்வி
கல்வியின் பயன்பாடு என்று சொல்லி நாங்கள் கல்விக்கு என்னென்றால் தத்துவம் தான் கல்வி என்றும், நாங்கள் இலட்சியம் தான் கல்வி என்கிறோம், பயன்பாடு தான் கல்வி என்கிறோம். இதிலே இந்த ஏட்டிக்கிறக்காய் ஜோன்பிங்க அற்புதமாக கேள்வி ஏட்டிக்கிறக்காய் இல்லையா பயனென்றால் கற்றதன் படி இல்லாதால் காண்கின்ற பயனொன்றில்லை. இது என்ன ஒன்றோ இல்லை. கற்ற கசரதை கற்பதை கற்றவின் மிக்க அதற்கு தர மனுஷன் வாழ முடியும். என்ன மாதிரி கற்றதின்படி ஒழுகி வாழ முடியும். வள்ளுவர் சொல்லிவிட்டார், அறம்போலும் பூமியது ஏனும் அறம்போலும் பூமி அதுக்காகத்தான் பாருங்கள். இரண்டால் உண்மையில ஆக குறுகிய வரியில வள்ளுவர் பிறந்ததை எழுதினார் என்றால் அவருக்கு உதவியது உவமை. அதை இவர்களும் மறக்க முடியாது, மறைக்க முடியாது. மற்றது சுவையிலே இன்னும் ஒன்றை நடத்துகிறார். அதனால நெருங்கி கூட முடியாது. விழிப்புச்சு வைக்க சொல்லிய அன்பும் மரமும் அருளும் மனிதர் ஆரையும் காணவில்லை. முன்பு இருந்தவர் முறையா என்று உலகி என்ற பெயர் இன்று இன்னும் இருக்கும் இதய மலர் என்று இருக்கவில்லை. முன்புள்ளோர் உயர் தேசம் காண்கிறோம். அதே இதனுடைய எண்ணம் மனத்தை காட்டும். நிஜம் நிழல் என்பதில் நிஜம் ஆகிய நிழல், நிஜத்தின் நிழல், நிஜமே நிழல் என்று பல்வேறு இலக்கணம் கொடுக்க பார்க்கும் பொழுது நிஜமும் நிழலும் உண்டு. ஏனென்றால் அது பிரதிபலிப்பார். அவர் தம்பி சொன்னால் அடுத்ததுதான். ஏனென்றால் சர்வமத கொள்கை பாடு அவர் பாடைக்குள்ள இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை பாடினார், அம்பிகையை பாடினார், சிவனை பாடினார், நல்லூர் கந்ததாமி கோயிலை பாடினார். இவர்கள் எல்லாத்தையும் பாடும் பொழுது எங்களுடைய யாழ்ப்பாணத்தை கண்ணுக்கு முன்னால நிறுத்தும். அதை பார்க்க வேண்டும்னால் நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் எல்லாரும் பொறுமையா எனக்கு கடைசியில இவருடைய உள்ளத்தை தான் சொல்லி மற்றது என்ன ஒன்று விரும்பியோ விரும்பாங்க. அது அறிஞான காரணம் என்னென்றால் இவருடைய கண்டையில வில்லர் பாட திலீபன் பாட எந்த காலத்துல இதை படிக்கிறவங்களும் காலம் போனது பாடும். என்ன செய்ய போயிடும்? இந்த இலக்கியத்தை வாசித்தால் இந்த மில்லரார் திலீபனார் என்று கேட்க முடியும். படிப்புக்காக தெரியுமோ தெரியும். ஆனா இவருக்கு தெரியுமோ இந்த காலத்துல அனுபவம். அப்ப உண்மையா யாழ்ப்பாணத்தின் சரித்திரம் நாட்டுக்காக பாடுபட்டவங்கள அறியத்தான் போவது, காலங்காலமாக வழங்கத்தான் போகிறது. அதை மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அதனால இவருடைய கவிதை ஒரு வரலாற்று ஆவணம். யாழ்ப்பாணத்தின் வரலாறு 90 பெறாத ஆவணம். அதை வாசிக்கும் பொழுது அவலம் ஏற்படும், மனவருத்தம் ஏற்படும். இப்படியும் தமிழிலும் பாடுபட்டதான். ஆக அடிப்படை மற்றது சில விஷயத்தில் போட்டு நகை என்பது கையெல்லாம் சிரிக்கும். அது உடையத்தான் காட்டு. ஏனென்றால் உள்ளது கவிதை, இல்லது கவிதை, நல்லது கவிதை உலகரால் காக்கப்பட்டிருந்தது. நான் இதை இந்த அளவுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போனால் பிரச்சனை என்ன எனக்கு நிறைவேற்று மாணவர்கள் மற்றவர்களுக்கு போகாது. உள்ள விடயங்கள் தான் உள்ள விடயங்களாக அவர் இந்த உண்மையோட புறப்படுத்தி இன்றைக்கு இருப்பவர்கள் மனிதர்கள் வருங்காலத்தில் வருபவர்கள் அதிக போகிறார். அதனால இவருடைய கவிதை புத்தகம் நிஜத்தின் இடம் நிழல் என்றும் வாழக்கூடிய அருமையான இலக்கிய புத்தகம். அதுல முதல் ஆரம்பத்தில் நான் கேட்டேன், தம்பி முன்பாயிருக்கும் ஆசிரியப்பா